அரசியலில் குதிப்பதற்கு முன்பாக விஜய் நடித்து வரும் கடைசி படமான ஜனநாயகன் அடுத்த வருடம் பொங்கலுக்கு வெளியாக உள்ளதாக அறிவிப்பு வெளியானது. அரசியல் சார்ந்த கதைக்களம் கொண்ட இந்த படத்திற்கு அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான தனது தேர்தல் பரப்புரையாக பயன்படுத்த விஜய் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ஜனவரி 9 இந்த படம் வெளியாகும் என படக்குழு அறிவித்த சில மணி நேரங்களிலேயே 2026 பொங்கலுக்கு தான் தயாரித்து வரும் பராசக்தி படமும் வெளியாகும் ஆகாஷ் பாஸ்கரன் அறிவித்தார். இது திட்டமிட்டு முன்னெடுக்கப்படும் ஒரு வேலை என அப்போதே அரசியல் வட்டாரத்தில் புகைச்சலை ஏற்படுத்தியது. காரணம், சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை ரெட் ஜெயின் மூவிஸ் தான் கைப்பற்றி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனநாயகன் பட வேலைகள் முடிந்துவிட்டன. அடுத்த கட்டமாக தொழில்நுட்ப பணிகளை தொடங்கி உள்ளன. படத்தின் திரையரங்க வெளியீட்டு உரிமையை பெறுவதில் பலத்த போட்டி நிலவுகிறது. ஆனால் படத்தின் தயாரிப்பு தரப்பு சொல்லும் விலையை கேட்டு விநியோகஸ்தர்கள் மிரண்டு விட்டதாக தகவல். காரணம், இதுவரை இல்லாத அளவுக்கு மிக பெரிய விலையை சொல்லி இருக்கிறார்களாம். விஜயும் இந்த தொகைக்கு பச்சை கொடி காட்டிவிட்டதாக கூறப்படுவதால் விலை குறைய வாய்ப்பே இல்லை என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். எனினும் பிரபல தயாரிப்பாளர் லலித்துக்கு சாதகமாகத்தான் விஜய் முடிவெடுப்பார் என கூறப்படுகிறது. இவர் விஜயை வைத்து 2 படங்களை தயாரித்தவர். மேலும் வாரிசு படம் வெளியான போதுதான் அஜித்தின் துணிவு படமும் வெளியீடு கண்டது. அப்பொழுது இரு படங்களுக்கும் திரையரங்குகளை முன்பதிவு செய்வதில் பலத்த போட்டி நிலவியது. அச்சமயம் பிரச்சனை பெரிதாகாதபடி சில ஏற்பாடுகளை செய்ததால் லலித் மீது நல்ல மதிப்பு வைத்துள்ளார் விஜய். எனவே அநேகமாக லலித்துக்கு தான் ஜனநாயகன் திரையரங்க வெளியீட்டு உரிமை கிடைக்கும் என தெரிகிறது. எது எப்படியோ ஜனநாயகன் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது தமிழ் ரசிகர்களை சந்திப்பார் என்பது மட்டும் உறுதி என்ற உற்சாகத்துடன் கூறுகிறார்கள் விஜய் ரசிகர்கள். இதற்கிடையே அடுத்த பொங்கல் போட்டியில் பராசக்தி படமும் களமிறங்க உள்ளதா. தள்ளி போடப்பட்டிருந்த இப்படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கி இருக்கிறது. சுதா கோங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியது முதல் பல விதமான தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டன. ஆனால் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டதால் பட வேலைகள் விறுவிறுப்பாக நடந்து வருகின்றன. விஜய் படத்துடன் நேரடியாக மோத சிவகார்த்திகேயன் முடிவெடுத்து உள்ளாராம். பராசக்தி படமும் அரசியல் கதை என்பதால் பொங்கலில் பலத்த போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.